ஆமா யாரு இது? யாரு பத்த பிள்ளைன்னு தெரியலையே. ரோட்ல இப்படி அநியாயமா மயங்கி கிடக்குறாங்க. அம்புட்டு பேரும் பார்த்து பார்க்காம போறீங்களடா. இதுவாடா மனிதாயமானா? அப்புறம் எப்படா நாட்டுல மழை பெய்யும்? சண்டால பயிலுகளா? அண்ணே அண்ணே அண்ணே, ஐயோ பசிக்கிறக்க போல் இருக்கு. ஐயா ஐயா ஒரு சோடா ஒன்று கொடுங்க. 1 ரூபா கொடு. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அதான் பார்த்துட்டே போறாங்க. ஐயா ஐயா ஐயா, ஐயோ குடிக்கிறாரு ஐயா. ஆயத்துறங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. இப்படி கிடக்குறீங்க. மேல லாரி ஈரி ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? மெல்லையா ஐயா ஐயா. ஏய்யா அப்படி ஏன்? யார் சார் எங்களை எழுப்பிட்டது? நான் தாங்க எழுப்பிவிட்டேன். நான் தான் எழுப்பிவிட்டேன். எதுக்காக எழுப்பிட்டு? ரோட்ல ரொம்ப பதாம கிடந்தீங்க. மனசு கேட்காம நான் தான் பையில இருந்து 1 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிழிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரிதானே? எதுக்கு அடிக்கிறீங்க? இறக்கப்படத்தானே அனுப்பி விட்டேன். இறக்கப்பட்டியா? உன்னை யார் இறக்கப்பட சொன்னா? இறக்கப்படுறதுக்கு நீ யார்? ஏய், ரோட்ல எத்தனை பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாங்க. அவங்க யாராவது இறக்கப்பட்டாங்களா? இல்ல. சில பேர் தாண்டி போயிருப்பாங்க. நீ பாத்திருப்பியே. ஆமாமா தாண்டி போனாங்க. அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கும் உனக்கு எதுக்கு? எழுப்பி விட்டு இறக்கி விட்டேன். போனவனை திருப்பி விட்டியடா. எதை இறக்கி விட்டேன்? என்னத்தை திருப்பி விட்டேன்? மறுபடியும் அடிக்கிறீங்க. ஹெராயின் பவுடர் தெரியுமா? அப்படின்னா போதை பொருள். ஓஹோ, இங்க சொல்லு பாப்போம். போதை பொருள். சொக்கா சொல்றியா நீ? இத்தினூண்டு 5000 ரூபாய். அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரகத்தாவும் போது கேவலம் 1 ரூபா 50 காசு சோடா வாங்கி பிளீச் பிளீச்னு மூஞ்சில அடிச்சு எழுப்பி விட்டியாடா. அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களாடா? அண்ணே, செவ்வாய் கிரகத்துல காலை வைக்க போது எழுப்பி விட்டாலே. செவ்வாய் கிரகமா? செவ்வாய் கிரகத்துக்கெல்லாமா போனீங்க? பின்ன முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா? முடியாது முடியாது. இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம். அதுல மணல் அள்ளி போட்டியாடா. அடிக்காங்க அடிக்காங்கப்பா. தெரியாம இறக்கப்பட்டு எழுப்பிட்டப்பா. போனா போது போனா போது போ. அப்பாடா ரொம்ப நீ எங்கடா போற? நீதானே போத்துனீங்க. நான் மேட்ரு போனா போதுன்னு சொன்னேன். இப்ப நான் என்ன செய்யணும்? 5000 ரூபாய் எடுத்து வை. 5000மா? ஆளுக்கு 5000 ரூபாய் எடுத்து வை. 10000 இல்ல? அப்ப 20000 ரூபாய் எடுத்து வை. என்னங்கடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்க்கு நான் எங்கடா போவேன்? அப்ப என்ன சபாகிரத்துக்கு கூட்டி போ. செவ்வாகரத்துக்கு கூட்டி போவா? டேய் எனக்கு செவ்வாகரத்துக்கு ரூட் தெரியாதுடா. அத முன்னாடியே யோசிக்கணும். பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது. கூட்டிட்டு போடா இல்ல படத்தை எடுத்து வைடா. இல்லப்பா எனக்கு தெரியாது. நாங்க கேஸ் ஆயிக்கிறோம். டேய் கிட்டி இருக்குல்ல.